நம்ம சேனலில் மற்றும் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் 1500 rupees என் பட்ஜெட் 1500 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஸ் வேணும், ஏஎன்சி இருக்கணும், ஆப் கனெக்டிவிட்டி இருக்கணும், எனக்கு வந்து ஒரு பிராண்ட்லேருந்து வேணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய வந்து சொல்லலாம். அந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹானர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹானர் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹானர் வந்து இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சில விஷயங்களை கேவலமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தான் மாதவ் சேத் போயிட்டு வெங்காயம் வெட்டுற மாதிரி வந்து ஃபோனெல்லாம் ரெடி பண்ணி தர்பூசணி உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்குமே வந்து ஓரளவுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக தான் நான் இதை பார்த்தேன். ஸோ ஹானரோட சாய்ஸ் அவங்களே சாய்ஸ் பண்ணிட்டாங்க. ஹானரோட சாய்ஸ் வந்து இயர்பட்ஸ் X5 இந்த ஹெட்ஃபோனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் குமரன், இது ஒன்று பக்ஸ் பரிதாபங்கள். மறக்காமல் சேனலில் புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைல்லே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பாக்ஸ் இது தான். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே போடல, சுற்றி ஒரு 3 விஷயம் போட்டிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 35 hours லாங் பேட்டரி லைஃப், ப்ளூடூத் 5.3 இருக்குன்னு போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே எங்கேயும் போடல. வெள்ளை கலர் பாக்ஸ் தான். இது இப்படி தூக்கி ஓரமாக போட்டுருவோம். பட்ஸ் இது தான். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கேவலமாக இருக்குது டிசைன். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலைங்க. இது முட்டை மாதிரி இருக்கா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இவங்க ஹானர்ன்றதை மென்ஷன் பண்ணியே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இவனுங்க பேரை போட்டு விற்ற மாதிரி தான் இருக்குது. மேட் இன் சைனா தான், இவங்களும் சைனா தான். பட் ஆனால் வந்து இதோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு 1500 rupeesக்கு வந்து இதை வாங்கலாமா அப்படின்னா, இது லான்ச் ஆகும்போது 2000 இதை எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரில. பட் 1500 rupees இன்னைக்கு ஏஎன்சின்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக் மாதிரி ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வந்து வந்துருச்சு. எல்லாருமே இப்போ ஹெட்ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஏர்பட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நெக் பேண்ட் வாங்க போகிறீங்கன்னா கூட ஏஎன்சி இருக்காப்பா அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பழக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏஎன்சியோட குவாலிட்டியே வந்து சோனி இன்றைக்குமே சூப்பராக பண்ணுறாங்க. அந்த டாப்பின் சீரீஸில் வாங்கினீங்கன்னா ஏஎன்சியோட ஃபீலை வந்து அங்கே ஃபீல் பண்ணுவீங்க. 1500 2000 வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அதே தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டி வந்து ஆல் பிளாஸ்டிக் தான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே தெரில. ஏன்னா அந்த எல்லா பிராண்டுமே பிளாஸ்டிக் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதோட குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கையில் எடுத்தாலே ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதோட குவாலிட்டியை பார்க்கும்போது. ரொம்ப வந்து அதாவது இது நீங்கள் பிராண்டடாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்தவொடனே அதை ஃபீல் பண்ணுவோம், தொட்டவொடனே ஃபீல் பண்ணுவோம். பட் இதோட குவாலிட்டி வந்து அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கடையில் போய் லோக்கல் பிராண்டில் போயிட்டு லோக்கல் கடையில் போயிட்டு அண்ணே ஒரு 500 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் கொடுத்தா கொடுங்கண்ணே அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான். ஒரே ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி பட்டன் கிட்டன் எதுவுமே கிடையாது. நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஆப்ஷன், இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு ஹெட்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் அந்த ஹானரோட நேம் வரும். ஹானர் சாய்ஸ் இயர்பட்ஸ் X5 அப்படின்றது வந்து வரும். நீங்கள் அப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பில் குவாலிட்டிக்கு நான் என்ன மார்க் கொடுக்குதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா தெரிச்சிரும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. இதை மட்டும் தான் நான் கீழே போடாமல் வச்சுருக்கேன். அதனால் வந்து பில் குவாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. பொய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. காசு கொடுத்து வாங்கிட்டாலும் இங்கே பாருங்கள், பின்னாடி TWS இயர்பட்ஸ்ன்னு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கான். இந்த BI ஸ்டிக்கர் ஒட்டும் பார்த்தீங்களா, அதை ஒட்டி வச்சுருக்காங்க. அது கூட நான் தப்பு சொல்ல வரல. எங்கடா ஹானரு, எங்கடா இது, உங்கள் பேர் என்னடா, இது யாருதுன்னு நான் எப்படா கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜ் தான். சரி, நம்ம ஹெட்ஃபோன் வாங்குறதே வந்து கால் குவாலிட்டிக்கும் சவுண்ட் குவாலிட்டிக்கும் தான். எது ரெண்டு எப்படி இருக்குன்னா, கால் குவாலிட்டி மட்டும். கால் குவாலிட்டி வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் வேறு எதுனா போகிறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு வந்து நீங்கள் கேட்கும். இது வீட்டிலேருந்து பேசினாலே ஆப்போசிட்டில் இருக்கும் குறைன்னு கேட்குது. யாரா நீங்கள் இதுலேயுமாடா சொதப்பி வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை என் யூனிட்டில் அந்த மாதிரி எதனா பிரச்சனையா அப்படின்றது தெரில. ஆனால் எனக்கு இதில் நெகட்டிவாகவே தான் தோணுச்சு. என் கால் குவாலிட்டி என்னடா இப்படி இருக்குது. நான் நிறைய ஃபோன் பேசுவேங்க. எனக்கு வந்து ஃபோன் தான் வந்து நான் சாங் கேட்கறதோட ஃபோன் நிறைய பேசுவேன். அப்படி யோசிக்கும் போது என்னடா இது இப்படி இருக்குது கால் குவாலிட்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரூமில் பேசும்போது நான் இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் பேசுகிறேன் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்கல, ஒரு மாதிரி நாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குதுப்பா, கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி கேட்குதுப்பான்லாம் தான் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்னடா இது இப்படி ஆகிடுச்சுன்னு யோசிக்கும்போது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசித்தேன். சரி, அட்லீஸ்ட் அதுக்காக யூஸ் பண்ணிப்போம். வீட்டில் படம் பார்க்கறதுக்கு எதனா வீட்டில் அம்மாக்கோ இல்லை அப்பாவுக்கோ கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சு அதை ட்ரை பண்ணால் அது நல்லா இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் வந்து இது ஆப் சப்போர்ட் இருக்குது. ஆப் சப்போர்ட்லேயுமே பஞ்சாயத்து இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே பஞ்சாயத்தாடா அப்படின்னா ஆப் சப்போர்ட்லேயுமே பஞ்சாயத்து இருக்குது. அது என்ன பஞ்சாயத்துனா, சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு போயிடுவோம். சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் எடுத்தவொடனே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஏஎன்சி ஆஃபில் தான் இருக்க போகுது.
ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபிட்டிங்ஸ் ஒன்றும் எனக்கு குறையா தெரில. அதனால் வந்து உங்களுக்கு ஏஎன்சி ஆன் பண்ணாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து காதெல்லாம் அடைச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் சரி சவுண்ட் குவாலிட்டி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வச்சேங்க. பழைய பாட்டு கேட்கும்போதும் சரி, புது பாட்டு கேட்கும்போதும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. மெலோடி சாங் கேட்டாலுமே இதில் நல்லா இருந்தது. பேஸ் வச்சு கேட்டிங்கன்னா, நான் பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பேஸ் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியோ இல்லை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியோ இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருந்தது. அதனால் சரி மன்னிச்சுப்போன்னு சொல்லிட்டு சவுண்ட் குவாலிட்டியில் விட்டாச்சு. கால் குவாலிட்டி தான் சரியில்லை, சவுண்ட் குவாலிட்டியில் விட்டலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்து இது ஆப் சப்போர்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு ஆப் சப்போர்ட்டுக்கு போனால் ஹானர் ஏஐ ஸ்பேஸ் தான் இந்த ஆப் நேமு. ஒன்றா நம்ம டுபா ஒரு ஆப் அது. ஏன்னா எல்லா இயர்பட்ஸுமே வந்து நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் 1500 2000 வாங்குறீங்க அப்படின்னா போட்டில் வந்து ஹேரபிள் இருக்கும், நத்திங்கில் வந்து நத்திங் எக்ஸ் ஆப் இருக்கும், சிஎம்எஃப்க்கும் அதே ஒர்க் ஆகும், OnePlus வாங்கினீங்கன்னா ஹே மெலடி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இவனுங்கள் ஆப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக, ரொம்ப வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக, ரியல்மி லிங்க் ஆப் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எம்ஐயில் கூட ஆப் இருக்கும், அது எல்லாமே ஒர்க் ஆகும். எதுக்குமே நம்மளோட மொபைல் நம்பர் போட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்து நம்ம லொக்கேஷன் மோல் கொண்டு இவனுக்கு கொடுத்து உள்ளே போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். பட் இவன் செக் பண்ணுறதுக்காக நான் உள்ளே போனேன். நான் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டுருக்கோம். இப்போ நான் பேசும்போது அந்த வீடியோ வந்து பேக் ஹேண்டில் ஓடிட்டுருக்கோம். ஒஸ்ட்டு. ஏன்னா எத்தனை பேரும் அவன் டீட்டெயில்ஸை கொடுத்து இவன் ஹெட்ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறதே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். இதில் வந்து நீங்கள் இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து என் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஹெட்ஃபோனை தான் யூஸ் பண்ணுவோம், ஆப்பை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து இதை நான் எங்கேயுமே வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஹானரில் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டு உள்ளே போனால் தான் இந்த டிவைஸே காட்டுது. சரி டிவைஸ் காட்டுது, அப்படி கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு எதனா பெரிய மாற்றங்கள் உண்டாகுதான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரே பேஜ் தான், மேலே கூட தள்ள முடியல. 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி, அது கூட அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்பான். டிரான்ஸ்பரன்சின்னு கொடுத்துருக்க மாட்டான், திருந்திட்டான் போல. அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்பான். அந்த ஆப்ஷன் இருக்கும். கீழே ஈக்குவலைசர்னு போயிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பேஸ் நம்ம வேணால் பேஸ் வச்சுக்கலாம், ட்ரபுள்னா ட்ரபுள் வச்சுக்கலான்ற மாதிரி அதுலேயும் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டச் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு கீழே அப்டேட் வராததுக்கு அப்டேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. யூசர் மேனுவல் அதிலே போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான். இந்த இதுவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போனோம். என்ன இதுக்குடா நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சப்புன்னு அரையலாம் போல தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அரைய முடியலையே. ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பூராவும் நெகட்டிவ் தான். இந்த 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 ஹெட்ஃபோனை நான் ஏன் தெரியுமா வீடியோ போட்டேன்? நீங்கள் யாரும் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் வீடியோவே போட்டேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைலாம் பார்த்து இவன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. இன்னொன்று எல்லாமே வந்து பிரச்சனை தான். இவந்தில் ஆப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை. நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னா அது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். சாம்சங்கில் கூட அது கிடையாது. சாம்சங்கில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா சாம்சங் வேரியபிள் ஓப்பன் ஆகும். அது கூட சாம்சங் அக்கௌண்ட் கேட்காது. நீங்கள் வேறு எதனா பண்ணும்போது தான் சாம்சங் அக்கௌண்ட் கேட்கும். இதில் வந்து இவன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத விஷயம். ரமணா படம் விஜயகாந்த் மாதிரி தான் பேசணும் போல் நம்மளும். சரி வாங்கிட்டோம். மற்றவங்களுக்கு வந்து இதை வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன். பேட்டரி பேக்கப் சொல்ல மறந்துட்டேன். பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னா அதுவும் ஆவரேஜ் தான். 35 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 30 ஹவர்ஸ்லாம் வராது. நீங்கள் இதை இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இந்த கேஸ்லேருந்து ஃபுல்லாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸ் தான் வருது. அதனால் அதுவும் ஒஸ்ட்டு தான், எல்லாமே ஒஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். யாரும் வாங்காமல் இருக்கட்டும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே நல்ல ஹெட்ஃபோன் நிறைய இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.